மதுரை ஸ்டைலில் மட்டன் கோலா உருண்டை குழம்பு அம்மாச்சி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. வாங்குறப்போவே மட்டனை கீமா பண்ணி வாங்கிக்கோங்க. தென் இப்படி அலசியும் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தென் அதே ஜாரில் கீமாவை அரைச்சின மட்டனையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி அரைச்ச பேஸ்ட்டையும் அரைச்ச மட்டனையும் நைய பிசைஞ்சுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், சீரகத்தூள், கடலை மாவையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் நல்லெண்ணெய் தடவி இந்த உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க. தென் சட்டியில் நல்லெண்ணெய் போட்டு இந்த உருண்டையை நல்லா முக்கி எடுத்து பொரிச்சு எடுத்திங்கன்னா கோலா உருண்டை ரெடி. இப்போ அதுலேயே மீதம் இருக்க எண்ணெயில் பட்டை வகையும் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வணக்குங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், தென் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து ஆட் பண்ணி வதக்குங்க. லாஸ்ட்டாக மஞ்சள் பொடியும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சோடனே கோலா உருண்டையை குழம்புக்குள்ளே இறக்கிட வேண்டியதான். கோலா உருண்டையும் குழம்பும் சேர்த்து கொதிக்கிறப்போவே தேங்காயும் முந்திரியும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தென் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி குழம்பு கூட சேர்த்து கொதிக்க விட்டோன்னா கம கமன மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி.